லஞ்சம் 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 கொடுக்குறவனையும் குத்துவேன். நான் பேசும்போது பின்னாடி ஆறு அடிக்கிறான் பாரு, அவனையும் குத்துவேன். இந்தியன் 2 தானே சத்தியமாக. இதுக்கப்புறம் நான் வந்து இதில் இப்படி மூஞ்ச மறைச்சின்னு போகிற மாதிரி இருந்தது படம். இதெல்லாம் ஒரு கெட்டப்படா, இது ஒரு கெட்டப்பு. இதுக்காடா 250 கோடி. இதை ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஒட்டின்னு இருந்தீங்களா? இதுக்கு தான் ஒட்டின்னு இருந்தீங்களான்ற மாதிரி இருந்தது. இல்லை யார் தலையும் யார் கண்ணும் படக்கூடாதுன்னு போடுறேன். அனிருத்தோட மியூசிக்கு இந்த படத்துக்கு சொதப்பெல்லாம் இருந்தது. ஏஆர் ரஹ்மான் கொடுத்திருந்தா கூட இந்த படத்தை ஓரளவு காப்பாற்றி விட்டுருப்பாருன்ற மாதிரி தோணுச்சு. இல்லை, மியூசிக் இருக்கு, பட் எல்லாமே சேர்ந்து வரல, அதுதான் ப்ராப்ளம். எல்லாம் சேர்ந்து வந்திருந்ததுன்னா படம் நல்லா இருந்திருக்கும். இந்தியன் 1 மாதிரி இந்தியன் 2 இல்லை. படம் லென்த்தில் 3 மணி நேரம் ப்ரோ. சீன்ஸ்லாம் கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துருக்காங்க, நிறைய சீன்ஸு. அது அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகுது நமக்கு. என்ன விட்டுருங்க, இங்கே சினிமாவில் இல்லாத வேறு யாருன்னா அவங்க ஆளுங்க இல்லாமல் நீங்கள் கேட்டு பாருங்க. என்ன வருது 75%. படம் நல்லா இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. அது நீயே காசு கொடுத்து சொல்ல வைக்கிற. டேய், நீயே அவங்க கூட பார்த்துட்டு நல்லா இல்லை நீயே சொன்ன. இப்போ வந்து இங்கே வந்து நல்லா இருக்குல்றியா? சரி, அது மாதிரி தான் இருந்தது படம். சங்கர் ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்டக்கூடிய ஒரு டேரக்டர், நல்லா அவ்வளோ பிரம்மாண்டமான டேரக்டர் இவ்வளோ அபாண்டமாக எடுத்துக்கிறாருன்றது தான் மனசு கஷ்டமாக இருந்தது. என்னன்னா அவர் அந்த டைரக்ஷன் பண்ணுறப்போ பபிள்காம் போட்டு ஸ்க்ரீன் பிளே பண்ண அந்த டைரக்ஷன் பண்ணாரான்னு தெரியல. நம்ம வாயிலேருந்து முட்டை வருது. அந்த அளவுக்கு ஜவ்வா இழுகிறான், மெல்லுறாங்க. அப்படியே அந்நியன் பார்ட் 2 நான் சொன்னேன்னா கதை கரெக்டாக கனெக்ட் ஆகும். சங்கர் சாரம் ஏற்றுப்பார். ஏன்னா அந்நியன் பார்ட் 2ல கருட புராணம், அந்நியனில் கருட புராணம், இதில் வர்மகலை புராணம். ஓகேவா? அதில் பிரகாஷ்ராஜும் விவேக்கும் வருவார் கண்டுபிடிக்கிறது. இதில் யார் வரா? விவேக் இல்லைனாலும் ஏதோ ஒன்று போட்டு, ஆனால் அது நம்பலாம். பாபி சிம்லாம் விவேக். அதுலேயும் அம்பிக்கு நடக்கிறதெல்லாம் போய் சாவடிச்சிட்டு வரார். இதில் சித்தார்த்த அவங்க ஃப்ரெண்டுகள் நடிக்கிறதுலாம் அவங்களே சரி பண்ணிக்கா. நான் இந்தியா லெவலில் போய் சுற்றுறேன், ஒவ்வொருத்தரும் காலி பண்ணுறான். அவன் யார், என்ன துரோகம் பண்ணியிருக்கான், அதெல்லாம் அழுத்தமாக ஆழமாக சொல்லணும்ல. இப்படி தான் குத்துனான்னு வந்தார். கட்சியில் நம்ம கண்ணா இப்படி குத்திட்டார். அப்படி கஷ்டமாக இருந்தது படம் பார்க்கறது. முடியல, காண்டாயிட்டேன் சார். மாற்றம்ன்றது வந்து இப்போ நம்ம அதில் பார்க்குறோம், அதில் ரியாலிட்டியில் நடக்குமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி சான்ஸே இல்லை சார். ஜஸ்ட் சினிமா என்டர்டைன்மெண்ட். அவங்க ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, ரியாலிட்டிக்கு அது பாசிபிளே இல்லை. ஈவன் கமலுக்கே அது பாசிபிளான்னு கேட்டால் இல்லை. கரெக்டாக ரொம்ப ரொம்ப கிரிஞ்சாக இருக்கு. இல்லை, இந்தியன் 1 இருந்த எதிர்பார்ப்பு நாங்கள் அதுக்கு தான் வந்தோம். அந்த கமலை பார்க்க தான் வந்தோம். அது இல்லை படத்தில். நிறைய இடத்துல மேக்கப்புமே கொஞ்சம் சரியா இல்லை. கமல் இந்த லெவலுக்கு நான் பார்த்ததில்லை எப்பயுமே. ஸோ கமலை இப்படி நான் பார்த்ததில்ல. மேக்கப் வர்ஸ்ட்டு, படத்தில் ஸ்கிரிப்ட் வர்ஸ்ட்டு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை, கோ பேக் இண்டியன் தான் சொன்ன மாதிரி நல்லா இல்லை படம். இதுக்கே 7-8 வருஷமாக எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. கான்செப்ட் வைஸ் நல்ல ஒரு கான்செப்ட் தான் படம். அதாவது வந்து பாலிட்டிக்ஸே ஃபுல்லாக காட்டி நம்மளை சாவடிக்காமல் வீட்டுக்குள்ளே நடக்கிற ஊழலை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் கொண்டு போய் கடைசியில் கோ பேக் இண்டியன்னு இந்தியன் தாத்தா ஃபஸ்ட் பார்ட்டில் எவ்வளோ சூப்பராக இருந்தாப்புல, இந்த பார்ட்டில் திருநாய் மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு ஆக்சுவலாக திருத்தரவாக சுற்ற விட்டாங்க. மனசு கஷ்டமாக வச்சு. இதில் வேற பார்ட் 3க்கு வேற லீடு கொடுத்து வச்சுருக்காங்க. சுத்தமாக பிடிக்கல படம்.